போஸோட வருங்கால மாமனார் வர்றாரு. வந்துட்டு கார் வாங்க போகிறோம், மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கணும், அதனால் வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ போஸோட அம்மா வந்து உடனே போஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. போஸ் வராரு. வந்துட்டு காரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு 52 லட்ச ரூபா காரை வந்து செலக்ட் பண்ணுறாரு. உடனே அந்த அப்பா வந்து என்னது 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்குலாம் கார் இருக்கா, அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன், ரோட்டை தானே போகுது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதே தான் ராஜாங்கமும் சொல்கிறாரு. அப்பா சொன்ன மாதிரி இவ்வளோ கம்மியான காரை வாங்கிடலாமே, அதை வச்சு என்ன பண்ண போகிற, வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து போஸ் வந்து அமைதியாக இருக்காரு. அப்போ எம்எல்ஏ சொல்கிறாரு, நான் வந்து என் மருமகன் எதாவது ஆசைப்படுறாரோ அதே வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பக்கம் சித்ரா இவங்களுக்குலாம் வந்து வயிறு எரியுது. என்ன இவங்க இவ்வளோ நம்ம பிளான் பண்ணாலும் இவ்வளோ பெரிய காரை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அப்போ வந்து பாட்டி சொல்லுது, நீயும் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிக்கோ, வாங்கி ஓட்டுன்னு சொல்லி சேது ஏற்றி விடுது. ஆனால் சேது வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு இருக்கிற பைக்கே போதும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிறாரு. வயிற்றில் உள்ள குழந்தை வந்து எத்துதுன்னு சொல்லி தமிழ் சொல்கிறாங்க. அதை ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதை எல்லாரையும் சொல்லும் போது தமிழோட தங்கச்சி வந்து வயிற்றில் கை வச்சு பார்க்காங்க. ஆமாம் எத்துதுன்னு சொல்லி, அதுக்கு சித்தியை எத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் வந்து இந்த சேது வந்து ஒரு இடத்துல வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து கை வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்குது. நைட் வந்து கை வச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாரு. இதை எதுக்கு அழுகணும், நேரடியாக அவங்ககிட்ட போய் பேசி சரி பண்ணி குடும்பம் நடத்தலாம்ல அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம். ஆனால் ஏனோ அவர் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.